எந்த நாட்டிலேயாவதும் உலகத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்ததாக இருக்கிறதா? எத்தனையோ நாட்டில் வாரியம், அதாவது தொழில் சாராத மக்களுக்கெல்லாம் வாரியம் வச்சுருக்காங்க. அரசாங்க ஊழியருக்கு ஒரு வாரியத்தை வச்சு ஸ்கீம் போட்டு அதன் மூலமாக நிதி உதவி செய்கிறாங்க. குற்றவாளிகளுக்கு, அதாவது தண்டனை பெற்று குற்றவாளிகளுக்கு ஒரு வாரியம் அமைத்து அவர்களுக்கு நன்மை செய்கிறாங்க. ஆனால் பள்ளியில் படிக்கிறாங்கள பிள்ளைகள், பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பள்ளிக்கூடமே கெதி என்று 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வேறு வேலைக்கு போகாமல் படிக்கிறார்கள். வீட்டில் தெண்டச்சோரை சாப்பிட்டு தாய் தகப்பங்கிட்ட செலவுக்கு காசு வாங்கிக்கிட்டு பஸ் அரிசி அது இதுன்னு வாங்கி படிக்கிறாங்க 12 வருஷமாக. அவர்களை கொத்தடிமையாக ஆக்கலாமா? ஒரு வீட்டுக்கு பண்ணைக்கு இருக்கிறவன் கூட தன்னுடைய வீட்டில் தன்னுடைய நம்மளுக்கு உணவு கிடைக்கல அப்படி என்று பண்ணைக்கு இருக்க வருவான். சோறு மட்டும் போட்டால் போதுங்க, நான் வேலை பார்க்குறேன் அப்படி என்று சொல்லுவான். அதை காட்டிலும் கேவலமாக படிக்கக்கூடிய பிள்ளைகளை பயனில்லாத படிப்புகளை கொடுத்து, பயனில்லாத பாடத்திட்டத்தை கொடுத்து அவனை படிக்க வைத்து கடைசியில் ஒன்றுக்கும் உதவாத 12ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை வைத்து ஒரு அடமானம் கூட வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படிப்பு சான்றிதழ் அந்த மாணவனுக்கு தேவையா? அந்த படிப்பு சான்றிதழை வைத்து கொண்டு அவன் ஒரு திருமணம் பண்ணி அந்த பாடத்திட்டத்தை ஸ்கூலுக்கு போய் பிள்ளைய படிக்காமல் அவன் பிள்ளை, அவனுடைய மகனோ ஸ்கூலில் போய் படிக்காமல் இவன் படித்த பாடத்திட்டத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா அது சரியாக இருக்குமான்னா இருக்காது. ஏன்னா பாடத்திட்டம் மாற்றப்படுகிறது. அப்போ இவன் படித்த பாடத்தை அந்த அவனுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பதற்கு அது உதவவில்லை. சர்டிஃபிகேட்டும் உதவவில்லை, அவன் படித்த படிப்பும் அவன் பிள்ளைக்கு உதவவில்லை. ஆனால் அவங்களுடைய சொத்து பிள்ளைகளுக்கு உதவுது. அப்போ உலகத்தில் சோம்பேறியாகவும் குற்றவாளியாகவும் ஆக்குவதற்காக அவனுடைய இளம் பருவத்தை ஸ்கூல் என்ற பெயரால், படிப்பு என்ற பெயரால் அவனை ஒரு சிறை வைத்து அதற்கு பிறகு வெளியே விடும்போது அவனுக்கு சொந்த பந்தத்தை அறிய முடியாது. மாமாவா, மச்சானா, தாத்தாவா, பெரியப்பாவா, சித்தப்பாவா எதுவுமே அவனுக்கு வர தடுமாறும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உலக வல்லரசு நாடுகள்லாம் புரியணும். படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும். உலகத்தில் ஜெயபாண்டி நான் தான் கொடுக்க போகிறேன். சென்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவில் கிளம்புறேன். திங்கக்கிழமை கார்த்திகா கவுடி பிளேயர் அவர்களை போய் பார்க்க போகிறேன். பார்த்து இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவதற்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னொரு மாணவரையும் சந்தித்து அவரும் கவுடி பிளேயரு, அவர்கிட்டையும் பேசிட்டு வரலாம்னு போகிறேன். அதற்கு பிறகு 680 நீதிமன்றத்தில் 10 நாள் டைம் கொடுத்துருக்கேன். பத்திரிகை செய்திலையும் டிவி செய்திலையும் அறிக்கை விடுங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம்ன்றான். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம்ன்றான். வங்கி கணக்குகளை புதுசாக தொடங்குங்க என்று சொல்கிறான். மாவட்ட கலெக்டரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும்.
உலக அரசியல்வாதிகள் யாரும் பண்ண முடியாததை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிறைவேற்றி காட்ட இருக்கிறான். இன்றைக்கி உலக அரங்கில் ஆயுதத்தை வச்சு சண்டை போடுவது தான் வல்லரசு என்று சொல்கிறாங்க. உண்மையிலே உலக வரலாற்றில் ஐக்கிய நாடு சபை இருப்பது உண்மை என்றால் இந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் மேலே குண்டு போட முடியுமா? முடியாது. அப்போ ஐக்கிய நாட்டு சபை என்ற பெயரால் ஒவ்வொரு நாட்டை ஆக்கிரமம் பண்ணுவதற்கு ஐக்கிய நாட்டு சபை தேவையில்லை. ஐக்கிய நாட்டு சபை இருப்பது உண்மை என்றால் நீங்கள் என்ன செய்திருக்கணும்? இங்கே வாங்க, அமெரிக்கா சண்டை போட போகிறீங்களா? தர வழி மார்க்கமாய் போகணுமா? வழி விடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வசதி வேணுமோ அவங்களுக்கு செய்து கொடுங்க. நீங்கள் ஒரு நாடை விட்டு நாடு போகணும்னா நீங்கள் அவங்களுடைய அனுமதி வாங்கணும். எந்த ஒரு நாடும் சண்டை போடுவதற்கு அனுமதிக்காது. அப்படியே அனுமதித்தாலும் வானவழி ஆகாய வழியாக போய் ஈராக்கில் இறங்கி நீங்கள் சண்டை போடுங்க. பெரிய வல்லரசு, பெரிய தொழில்நுட்பம் வச்சுருக்கோம், மிகப்பெரிய கப்பல் வச்சுருக்கோம்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆகாயத்தில் போய் அந்த நாட்டில் இறங்கி நீங்கள் சண்டை போடுங்க. உங்களை பெரிய ஆளுன்னு சொல்லலாம். ஒரே குண்டில் நான் ஒரு நாடவே அழிச்சிருவேன்றது அறிவாளித்தனம் இல்லை. அழிப்பது ஈஸி, உருவாக்குவது கடினம். இதை ஐக்கிய நாடு சபை புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாயத்து பண்ணி தீர்க்கக்கூடிய விஷயத்தை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு முன்னாடியே கொலை செஞ்சுட்டு அவரே நியாயம் பேசினா தவறு. அதனால் அமெரிக்கா வந்து குண்டை வைத்து ஒரு நாட்டில் போட்டு ஒரு ஆளக்கூடிய அந்த மனிதர்களை அழிப்பது தவறு. ஆகையினால் ஐக்கிய நாடு சபை என்பது மற்ற நாட்டுகளுக்கு பொருள்கள் விநியோகம் பண்ணக்கூடிய பொருள்கள் அவங்கவுங்க நாட்டுக்கு தேவை, அதை வந்து தடை பண்ணாமல் அதற்கு வழி கொடுத்து விட்டு இரண்டு சண்டையும் நிறுத்தி எதற்காக ஒரு நாட்டு மேலே ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் மேலே குண்டு போடுற? ஒரு நாட்டை ஆளக்கூடியவனை எதுக்கு நீ திருதுப்புண்டு போதைப் பொருள் வச்சுருக்கான்னு பிடிச்சிட்டு வர்ற? இதெல்லாம் எல்லா நாடுகளும் கரெக்டாக பேசணும். பேசி அங்கே ஒப்பந்தத்தை நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு தான் சண்டையே போடணும். சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? அத்தனை நாடு சேர்ந்து இங்கே வாப்பா, இந்த மாதிரி தவறு பண்ணுறேன், உன் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு இது பண்ணணும். இப்போ நான் பாருங்கள், ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன்றேன். 2014 இந்த இவிஎம் மிஷினை தடை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இவிஎம் மிஷினை எந்த நாட்டுக்காரையும் தயார் பண்ணால் இந்தியாவில் இந்த இவிஎம் மிஷினை தான் பயன்படுத்தணும்னு எவன் உத்தரவிட்டான்? இந்த இவிஎம் மிஷினில் 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்லுன்றேன். எந்த நாட்டுக்காரனும் வரமாட்டான். அப்போ வர முடியாதவன், பதில் சொல்ல முடியாதவன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் நடத்தக்கூடாது. 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இவிஎம் மிஷினில் விளக்கம் சொல்ல முடியலை. ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த மாணவ மாணவிகளை நான் வந்து அழைக்க போகிறேன். அதனால் உலக வரலாற்றில் ஐக்கிய நாடு சபை, அமெரிக்கா, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் தரப்பட வழியாக போய் சண்டை போட்டு பழகு. ஆயுதத்தை வச்சுக்கு நான் இங்கே இருந்துக்கிட்டு ஒரு நாட்டை அழிப்பேண்டு வேணாம். தரப்படை மூலமாக நீங்கள் சண்டை போட்டிருந்தா இந்த விடுதலை புலிகளெல்லாம் செவிச்சிருக்க முடியாது. எப்படி 16 நாடு சேர்ந்து ஒருவனை தீவிரவாதின்னு சொல்லி அவனை அழிக்கிறீங்க. அவனை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? துப்பாக்கியாலேயே தரப்பட வழியாகவே போய் நீங்கள் தாக்கி அழிச்சிருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி ஈராக்குக்கு போகிறீங்கன்னா ஈராக்கு நாட்டில் போய் தரப்படையாக நின்று சண்டை போடுங்க. அப்பாவி மக்கள் மேலாம் குண்டு போடாதீங்க. அப்பாவி மக்களுக்கு, அடுத்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. எந்தெந்த நாடு சண்டை போடுறீங்களோ அவங்களுக்குள்ளே மட்டும் நீங்கள் தரப்படையாக போய் சண்டை போடுங்க. ஆகாயத்து வழியாக சண்டை போடாதீங்க. ஏன்னா ஆகாயத்து வழியாக சண்டை போடுறதுக்கு அவனுக்கு விடுதலை புலிகளுக்கு வந்து ஒரு நாடுன்னு இல்லை, அவங்ககிட்ட அந்த மாதிரி ஆயுதமும் இல்லை. அவங்கள 16 நாடு சேர்ந்து அடிச்சிங்க. இன்றைக்கி ஈராக்கு உங்களை அடிக்கிறாங்கள, அவங்க ஒரு தனி நாடு தானே. தரவழி மார்க்கமாக போய் சண்டை போடுங்க. பொதுமக்களுக்கு யாருக்கும்
சேதம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட். அடுத்த டேக்கில் பேசுவோம்.